மதுரையில் தவிக தலைவர் விஜயை பார்க்க தொண்டர்கள் கூடியதால் விமான நிலைய தடுப்புகள் மற்றும் காவல்துறையின் தடுப்புகள் சேதமடைந்தன. சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தம்மை யாரும் பின்தொடர வேண்டாம் என்றும் தம்முடைய படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். தாம் தம்முடைய வேலையை பார்க்க போவதாகவும் அதுபோல தொண்டர்களும் அவர்களுடைய வேலையை பார்க்குமாறு திரு விஜய் கூறினார். ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஆனால் இதை சிறிதும் கண்டுகொள்ளாத ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வெளியே கூடினர். பின்னர் விமான நிலைய தடுப்பு கம்பிகளில் ஏராளமானோர் ஏறி நின்றதால் அவை சேதமடைந்தன. மேலும் பாதுகாப்பிற்காகவும் காவல்துறையினர் ஆங்காங்கே வைத்திருந்த தடுப்புகளை தூக்கி வீசப்பட்டன. இதனால் அந்த பகுதியை வன்முறை நடந்த இடம் போல் காட்சி அளித்தது. பின்னர் மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு திரு விஜய் சென்ற பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்திருந்தது. இதனால் அந்த வாகனத்தை விட்டுவிட்டு சொகுசு காரில் கொடைக்கானலை அவர் சென்றடைந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.